அண்மைச் செய்தி. சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் கொலை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தவேக தரப்பில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் கொலை தொடர்பாக நீதி விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி தவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க மறுத்துவிட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கோவிலில் மடத்துப்புறம் கோவிலில் காவலர் அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது காவல்துறையால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பு கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறை பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து கட்சியின் சார்பில் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுவில் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். தவேக சார்பில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், உடனடியாக காவல்துறை அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு இது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு முறையீடு செய்யப்பட்டது. முறையீட்டை கேட்ட நீதிபதி இந்த வழக்கை உடனடியாக அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது எனவும், அவசர வழக்காக பிற்பகல் விசாரிக்க என்ன அவசரம் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.